This is SARS-CoV-2. It belongs to the family of coronaviruses named for the Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. சமகாலத்திலே அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த வைரஸ் பற்றி பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த வைரஸ் இது எப்படிப்பட்டது, இதனுடைய தாக்கம் எந்த அளவு இருக்கும் என்பதை மனிதர்கள் விளங்கிக் கொண்டார்கள் என்று சொன்னால் அதற்கான தற்காப்பு நடவடிக்கைகளை அவர்களுக்கு முடியுமான வரை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அதாவது எதிரியுடைய பலத்தை நாங்கள் விளங்கிக் கொள்கின்ற போதுதான் நம்முடைய பலத்தை, நம்முடைய எதிர்ப்பு தன்மையை நாங்கள் பலப்படுத்திக் கொள்வதற்கு உதவியாக இருக்கும். அந்த வகையில் இந்த வைரஸ் இது எப்படி தாக்கம் செலுத்தக்கூடியது என்பதை நான் அறிந்த சில விடயங்களை உங்களுக்கு சொல்லிக் கொள்வது அது உங்களையும் உங்கள் சார்ந்தவர்களையும் காத்துக் கொள்வதற்கு உதவியாக இருக்கும் என்று ஒரே நோக்கத்தில் தான் இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். அதாவது வைரஸ் என்று சொல்லக்கூடியது இது முற்பட்ட பல காலங்களுக்கு முன்னால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விடயம் கிடையாது. 1898ஆம் ஆண்டு இது முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு வெளிவந்த ஒரு சின்ன நுண்ணிய கண்ணுக்கு தெரியாத புறக்கண்ணால் பார்க்க முடியாத ஒரு கிருமியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது எப்படி ஆய்வு செய்யப்படுகின்றது என்று சொன்னால் 1890ஆம் ஆண்டு ரஷ்யாவிலே புகையிலை உற்பத்தி மேற்கொள்ளப்படுகின்றது. அந்த புகையிலையே சில கிருமிகள் அதனை தாக்கி அழித்து விடுகின்றது. அதனால் சில புகையிலையின் இலைகள் அது அதனுடைய தோற்றத்தில் மாற்றத்தை காட்டுகின்றது. உடனே 1892ஆம் ஆண்டு ரஷ்யா நாட்டைச் சேர்ந்த தாவரவியலாளரான டிமிட்ரி என்பவர் 1892ஆம் ஆண்டு அந்த பாதிப்புக்குள்ளான அந்த தாவரத்தின் இலையை எடுத்து அதனை பிழிந்து சம்பர்லாண்ட் ஃபில்டர் என்று சொல்லக்கூடிய அந்த ஃபில்டரிலே அதனை பிழிந்து அந்த சாற்றை எடுத்து என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஆரோக்கியமாக இருக்கின்ற தாவரத்திற்கு தெளித்து பார்க்கிறார். அந்த ஆரோக்கியமான தாவரம் பாதிப்புக்குள்ளாகிறது. உடனே அவர் சொன்னார், அதாவது இந்த டிமிட்ரி என்பவர் அவருடைய ஆய்வின் வெளிப்பாடாக சொன்னார், இது பாக்டீரியாவின் தாக்கம் கிடையாது, ஒருவேளை பாக்டீரியாவுடைய சில கிருமிகளின் தாக்கமாக இருக்கும் என்று அவர் கருத்து வெளியிட்டார். அதற்கு பிறகு 1898ஆம் ஆண்டு அவருடைய ஆய்வை தொடர்ந்து மேலும் ஆய்வு செய்த நெதர்லாந்து நாட்டை சேர்ந்தவரான மார்டினஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஆய்வாளர் அவர் அதனை தொடர்ந்து ஆய்வு செய்கிறார். அவர் ஆய்வு செய்ததன் விளைவாக அவர் சொல்லுகின்றார், இது பாக்டீரியாவும் அல்ல, பாக்டீரியாவுடைய சில விஷங்களும் கிடையாது, சில மிக நுணுக்கமான ஒரு கிருமியாக இந்த கிருமி இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை அவர் வெளியிட்டார். அதற்கு அவர் இலத்தீன் மொழியில் வைரஸ் என்று அவர் பெயரிட்டார். வைரஸ் என்று சொன்னால் அது விஷம் என்ற கருத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு பின்னால் இந்த வைரசுடைய ஆய்வுகள் தொடர்ந்து மேற்கொள்ள windpipe, then through large tubes called bronchi, through smaller tubes called bronchioles.